ஔவையார் ஒருமுறை பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு மிகவும் வயதாகிவிட்டது. அவள் நடந்து போகும்போது ஒரு நாவல் மரத்தின் கீழ் ஒரு சிறுவன் உட்கார்ந்திருப்பதை கண்டாள். அந்த சிறுவனிடம் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. அவன் ஔவையாரை பார்த்து புன்னகைத்தான். பாட்டி, உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா என்று கேட்டான். ஔவையார் தலையசைத்தாள். சிறுவன் மரத்தை காட்டினான். தாகம் தீர்க்க நாவல் பழம் வேண்டுமா? ஔவையார் மரத்தை பார்த்தாள். அதில் நிறைய பழங்கள் இருந்தன. ஆமாம் குழந்தாய், என்றாள். சிறுவன் அவளிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்டான். உங்களுக்கு என்ன பழம் வேண்டும்? பழுத்த சூடான பழம் வேண்டுமா, அல்லது காயான குளிர்ச்சியான பழம் வேண்டுமா? ஔவையார் சோர்வாக ஒரு சிறுவன் கேட்கும் முட்டாள்தனமான கேள்விக்கு சற்று எரிச்சலாக, எனக்கு பழுத்த சூடான பழம் வேண்டும், பழங்களை அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று பதிலளித்தாள். சிறுவன் சில பழங்களை பறித்து ஊதினான். பிறகு அவற்றை ஔவையாரிடம் கொடுத்தான். ஔவையார் பழங்களை எடுத்து தூசியாக இருந்ததால் ஊதிவிட்டு சாப்பிட்டாள். சிறுவன் சிரித்தான். பாட்டி, இப்போது ஏன் ஊதுகிறீர்கள்? உங்களுக்கு சூடான பழம் வேண்டும் என்று சொன்னீர்களே. சிறுவனின் வார்த்தைகளால் ஔவையார் திகைத்துப் போனாள். அவன் சாதாரண சிறுவன் அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். பழுத்த சூடான என்ற கேள்வி பழத்தின் வெப்பநிலையை குறிக்கவில்லை. மாறாக பழுத்த பழம் வேண்டுமா அல்லது காயான பழம் வேண்டுமா என்பதை குறிக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். திடீரென்று அந்த சிறுவன் தன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினான். ஔவையார் பேரதிர்ச்சியுடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்தாள். அவன் தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். பக்தியில் கண்ணீர் ஔவையாரின் முகத்தில் ஆறாகப் பெருகியது. அவள் முருகப்பெருமானின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாள். என் இறைவா என்று அவள் கதறினாள். முருகப்பெருமான் புன்னகைத்தார். ஔவையாரே, உங்கள் ஞானமும் பக்தியும் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. உண்மையான அறிவு பணிவிலும் புரிதலிலும் தான் உள்ளது என்பதை உங்களுக்கு நினைவூட்டவே நான் வந்தேன். உங்கள் ஞானத்தையும் பக்தியையும் உலகிற்கு தொடர்ந்து பரப்புங்கள் என்று கூறி மறைந்தார். உண்மையான பக்தி என்பது நாம் செய்யும் சடங்குகள் மட்டுமல்ல, நல்ல உள்ளம் திறந்தவர்களுக்கு இறைவன் தன்னை காட்டுகிறார்.